ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இவ்வளோ நாளா பட்டிமன்றம் மாதிரி ஒரே ஸ்பீச்சா பேசி 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 தள்ளிட்டோம். என்ன பண்ணா கட்சிக்காரன் என்ன தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போல ராங்கா போட்டிருக்கான். ராங்க நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிர வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் எல்லாம் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸாக பண்ணலாம். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எனக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோஸ் வரலாம் நம்ம சேனல். எனக்கு எண்டே கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு ஆக்டிங்லேயே காமிச்சிருப்பேன். 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுபடி வருத்தா இல்லை உருட்டா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் உங்களுக்கு எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில், அடுத்த ஐட்டம் வந்து சால்ட்டு, ஃபோர்க், AA பேட்ரி தேவை. ஸோ AA பேட்ரி ரெடி, ஒரு எம்டி கிளாஸ். அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு முட்டை. ஸோ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜரில் தான் இப்போ நம்ம முட்டையை நிற்க வைக்க போகிறோம். இல்லைன்னா ஓடி எங்கேயாச்சும் போய் உடஞ்சிடும். சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை. கிளாஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தேவைப்படுறது ஃபோர்க்கையும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த தண்ணி பாட்டிலில் எடுத்து கிளாஸ், எம்டி கிளாஸ் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் எதுவுமே இல்லை உள்ளார. ஒண்ணுமே தெரியலையே. அப்புறம் ஒரு ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிப்போம். ஓகே. ஆனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம். கிளாஸ் ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு பண்ண வேணாம். அதில் கொஞ்சம் நம்ம குடிச்சிக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு எடுத்து ஃபுல்லாக கொட்டிப்போம். எஸ், அந்த ஃபோர்க் எடுத்து பின்பக்கமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா ஒரு முட்டையை எடுத்து நல்லா தேய்ன்னு தேய்ச்சிக்கலாம். அவர் திரும்ப வரச்சுனாருன்னு வை, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. ஸோ இப்போ நம்ம பேட்டரியை போட்டாச்சு. ஸோ ஃபோர்க் பார்த்துக்கோங்க, எந்த வளைவு நிலையும் இல்லை. அது நெளிதா நெளியலையான்னு பார்ப்போம். விட்டாச்சு. பாருங்க கைஸ், ஒர்க் ஆகுது. வா, ஸ்பூன் உடையதை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். रुको जरा सबर करो. நம்ம வாட்டரில் விட்டது இந்த ஸ்பூனு, இதுதான் வளைஞ்சிருக்கு. அதுதான் இல்லை. நான் ஆக்சுவலாக இந்த ஸ்பூனு தான் வாட்டரில் விட்டேன். இந்த ஃபோர்க்கு தான் வாட்டரில் விட்டது. ஆனால் இது வெளியில். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வறுத்து வருமா இல்லை உருட்டு ட்ராமா. ஸோ நான் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வளைச்சிட்டேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உருட்டு ட்ராமான்னு தெரிஞ்சாலும் நான் ஒரு செம்மையான மேட்ரை கவனித்தேன். அந்த பேட்டரிலேருந்து மனசில் சொல்லுங்கள், இது எதனால இந்த ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகும். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தாச்சு. நம்ம ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். எக்ஸ்பெரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ அதுதான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். வறுத்தா இல்லை உருட்டா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு A4 பேப்பர், பிளெயின் A4 பேப்பர் பார்த்துக்கோங்க. ஸோ எம்டி பேப்பரு, அப்புறம் 2 ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் மெயின் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து இந்த டர்மரிக் வாட்டரும் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு வந்து இந்த சோடா, பேக்கிங் சோடா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடாவில் அவங்களோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த பேக்கிங் சோடாவை எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்னன்னு எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரில் நம்மளோட
எழுதிக்கலாம். நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன வேணுமோ நமக்கு எழுதிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல அவங்க போட்டிருக்கிற மாதிரியே. ஏதோ ஸ்பெல்லிங் ஒன்று விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நோ இஷ்யூஸ். ஒரு ஸ்பெல்லிங்கை விட்டுட்டேன் இடையிலன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எழுதுனதில். பட் ஃபைனல் டச் எப்படி வருது அப்படிங்கிறத அவுட்புட்டில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பெரிய ப்ரஷ் எடுத்து நல்லா இந்த டர்மரிக்கை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ எல்லா ஃபார்மில் நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம பெயிண்ட் அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆங்கிள்லேயும் அது வர மாதிரி தெரியல, விசிபிளாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்களே பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சு ஒரு ரிஃப்ளெக்ஷனும் தெரியல காய்ஸ். ஸோ ஓகே, அப்போது இது ஒர்த்து வருமா இல்லை உருட்டு ட்ராமா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் உருட்டுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் நான் அதை ஒரு வீடியோ மேக் பண்ணி காமிக்கணும்னு தான், என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணது. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்குன்னு தான் நான் நம்பினேன். பட் அதுவும் உருட்டாகிடுச்சு. பட் இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கணும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கேட்கும் உங்களுக்கு. ரொம்ப சாரி அதுக்கு. ஃபஸ்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு மைக் வாங்குவோம். உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக ஆக்கணும். ஸோ அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வாங்குவோம். இதே மாதிரி நம்ம வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேஃபாக பத்திரமா இருங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.